சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல அருண் இருந்துட்டு நேரா சீதா கிட்ட போயிட்டு, "என்ன உங்க மாமா மாலை போட்டிருக்காரு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "என்னங்க சொல்றீங்க? மாமா மாலை போட்டிருக்காரா?" "ஆமாமா, அவரு மாலை தான் போட்டிருக்காரு. ஆனா அவரு திருந்துற மாரி எனக்கு தெரியல. ஏதோ உங்க அக்காவ சமாதானம் பண்றதுக்காக மட்டும் தான் அவரு மாலையே போட்டிருக்காரு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அருண் இருந்துட்டு முத்துவ பத்தி நம்ம சீதா கிட்ட தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அக்கா மாமா மேல கோவத்துல இருக்கா. இப்ப மாமா மாலை போட்டிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா அக்கா சந்தோஷப்பட்டு மறுபடியும் மாமாவோட வீட்டுக்கே கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருண் இருந்துட்டு என்ன ஆனாலும் சரி, மறுபடியும் அந்த பூ கட்டுறவங்களும், டிரைவரும் ஒண்ணா சேரவே சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அருண் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் நம்ம சீதா இருந்துட்டு முத்து நினச்ச மாதிரியே அவங்க நடத்துகிற பூஜையில் கலந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சந்திரா இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு, மீனா வேற ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்திருக்கு. தயவு செஞ்சு அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அவளை நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சந்திரா ஒரு பக்கம் முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தெரியும் அத்தை. கண்டிப்பாக நான் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா மீனாவை சமாதானம் பண்ணி நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.